கடலை மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கப் அளவு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 150 கிராம் இருக்கும். கரெக்டாக மெஷர் பண்ணிங்கன்னா 240 ml 1 கப் கரெக்டாக வரும். இதை நல்லா சிம்லே வச்சு வறுத்துக்கணும். கடலை மிட்டாய் பண்ணுறதுக்கு வந்து கடலையை நல்லா வறுத்தா மட்டும்தான் அது கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் கடலையை நல்லா வறுத்துட்டு அது ஆறுனதுக்கப்புறம் 2 கடலையை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அது நல்லா கிறிஸ்பியாகவே இருக்கணும். சப்போஸ் வதங்கி போச்சுன்னா உங்களுக்கு கடலை மிட்டாய் நல்லாவே வராது. ஸோ நல்லா சிம்லே வச்சு பொறுமையாக நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ கடலை வறுக்கிறது ரொம்பவே முக்கியம். நல்லா வறுத்துருக்கணும், அதே சமயம் கரிஞ்சிராமையும் இருக்கணும். சிம்லே வச்சு பொறுமையாக வறுத்துக்கலாம். இது நல்லா ஆறட்டும். இப்போ எந்த கப்பில் வந்து நம்ம வேர்க்கடலை எடுத்தோமோ அதுக்கு ஈக்குவலாக 150 கிராம் வெல்லம் எடுத்துகிட்டு அதில் தண்ணி ஊற்றி நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இது பாகு காய்ச்சிற நேரத்தில் அந்த கடலை தோலெல்லாம் நம்ம எடுத்து நீக்கிடலாம். கடலை தோல் எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சோனாவே நம்மளுக்கு வந்து கடலை தோல் வந்து அப்படியே பறந்து போயிடும். ஸோ கடலையில் ஒரு தோல் கூட இல்லாமல் நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கடலை மிட்டாய் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக கடலை தோல் எடுத்து வச்சாச்சு. இது ஓரமாக இருக்கட்டும். நம்ம பாவு காய்ச்சும் போது அந்த பாவு 2 செகண்ட் லேட் ஆனாலும் கரிஞ்சிட ஆரம்பிக்கும், பதம் மாறிடும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் சீக்கிரமே முன்னாடியே பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இது மாதிரி ஒரு பிளேட் எடுத்து அதில் நல்லா நெய் தடவிட்டு வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கொயர் டின்னாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஷேப் நம்மளுக்கு வீட்டில் பண்ணுறதுக்கு பர்ஃபெக்டாக வரும். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதில் ஃப்ரெஷ்ஷாக இடித்த ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த நெய்யும் ஏலக்காய் தூளும் போடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். பாவு நல்லா காயிட்டும். இது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு ஓரளவுக்கு திக்கானதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு டம்ளர்லேயோ ஒரு பவுல்லையோ தண்ணி எடுத்துக்கலாம். தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஒரே ஒரு ட்ராப் வந்து விட்டு பாருங்கள். விட்டு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து பதம் ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி அள்ளும்போது நம்மளுக்கு வந்து உருண்டை பதம் இருக்கணும். அது லைட்டாக அந்த சத்தம் கேட்கணும். இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் செக் பண்ணேன். இது வந்து என்னால் எந்த ஷேப் வேணாலும் டக்குன்னு என்னால் இதில் வந்து பண்ண முடியுது. ஸோ இது பதம் இல்லை. இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் பதம் செக் பண்ணணும். இதனால் நான் எந்த ஷேப் வேணால் மோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பதம் வராது. இதுக்கு அடுத்த பதம் தான் கரெக்டான பதம். மறுபடியும் 2 நிமிஷம் கழித்து செக் பண்ணேன். அப்போக்கி பார்த்திங்கன்னா இதோட கரெக்டான பதம் பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் என்னால் ஷேப்பே பண்ண முடியல. நல்லா கொஞ்சம் கல் மாதிரி, அதாவது உருண்டை பதம் வந்துட்டு அது லைட்டாக அந்த கிண்ணியில் போட்டிங்கன்னா டக்குன்னு சத்தம் கேட்கணும். அதுதான் வந்து கடலை மிட்டாய்க்கு கரெக்டான பதம். உருண்டை பதம் வந்துட்டு கிண்ணியில் போட்டிங்கன்னா அந்த டொக் அப்படின்னு ஒரு சவுண்டு வரும். அந்த சவுண்டு கேட்டுச்சுன்னா கடலை மிட்டாய்க்கு கரெக்டான பதம். அது வந்தோடனே டக்குன்னு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம உடனே வந்து கடலையை வந்து வறுத்த கடலையை வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். இந்த ப்ராசஸ் கொஞ்சம் உடனே பண்ணணும். கொஞ்சம் 1 செகண்ட் மிஸ் ஆனாலும் நீங்கள் வந்து கடலை மிட்டாயை ஷேப் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் முன்னாடியே பண்ணி வச்சுக்கணும். பிளேட்டில் நெய் இல்லைன்னா ஆயில் தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த கடலை வந்து பாவோட நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இது வந்து டக்குன்னு பண்ணணும். இந்த ப்ராசஸ்ஸு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா சைடும் ஈவனாக படணும். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே ஆயில் எல்லாம் நெய் தடவி, நான் வந்து நெய் தடவிருக்கேன். நீங்கள் ஆயில் கூட தடவிக்கலாம். நெய் தடவைனா எனக்கு கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் வீட்டுக்கு பண்ணுறப்ப. இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. இன்னும் கூட நீங்கள் மெலிசாக கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் மொத்தமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமே ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. லைட்டாக ஒரு அச்சு மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கத்தியில், இந்த கத்தியிலே நீங்கள் வந்து நெய் தடவிட்டு பண்ணிங்கன்னா தான் அது உள்ளே இறங்கும். நான் இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக அச்சு மட்டும் வச்சுட்டேன். ஒரு 10 மினிட்ஸ் ஆற விட்டுட்டேன். ஆறுனதுக்கப்புறம் இப்போ லைட்டாக எடுக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம கத்தி வச்சுலாம் கட் பண்ண முடியாது. நம்ம ஏற்கனவே வந்து அச்சு வச்சுருந்தோம்ல, அது கையில் லைட்டாக தொட்டாவே அழகாக படக்குன்னு வெடிக்கும். அந்த பதம் தான் கரெக்டான பதம். உங்களுக்கு இந்த சவுண்டோட காமிக்கிறேன் பாருங்கள். பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கும். இதே பாகு பதத்தில் வந்து கரெக்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த வெடிக்கிற சத்தம் கேட்கணும். அப்போ தான் கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்து இந்த கடலை மிட்டாய் இருக்குதுன்னு அர்த்தம். நம்ம ஏற்கனவே அந்த அச்சு போட்டு கத்தியில் வச்சுருந்தோம்ல, அதனால் நம்மளுக்கு ஈஸியாக அந்த இது உடைக்க வரும். கரெக்டாக நம்மளுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் வந்து உடச்சி எடுத்துக்க முடியும். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு வீட்டில் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். 1 வாரம் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவும் ஆட் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.